வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து இலை கலர்ஃபுல் பிளேட்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து கலர்ஃபுல் லீஃப் என்னென்னு பார்ப்போமா. முதல்ல பார்த்திங்கன்னா வந்து கருப்பட்டி போட்ட கொழுமிச்சை ஜூஸ். நம்ம வந்து வழக்கமாக ஜூஸு சூப் சாப்பிட்றதில்ல, ஆனால் இப்போ ஃபுட்டு கொடுக்கறனால எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இது தண்ணிக்கு பதிலாக இது குடிச்சிக்க போகிறோம். கருப்பட்டி போட்டிருக்கோம், பனங்கருப்பட்டி போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பழம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் வச்சுருக்கோம். இது வந்து சுரக்காய் வந்து பச்சையை கட் பண்ணி அப்படி கொஞ்சம் மிளகும் பெப்பரும் போட்டு வச்சுருக்கிறோம். மிளகும் உப்பும் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா முட்டை பொரியல். இது அதுக்கப்புறம் இது வந்து பட்டாணி, மஞ்சள் பட்டாணி வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். பொரியல் வந்து கத்திரிக்காய் பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கம்மஞ்சோறு பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு பண்ணணும். கம்மஞ்சோறு வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம், ஏன்னா உப்பு கொஞ்சம் போட்டதுனால அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் நிறைய பேர் மக்கள் சாப்பிட்றாங்களே அப்படிங்கிறத தக்காளி குழம்பு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளேட்டை வந்து கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது கம்பில் வந்து நிறையா சத்துக்கள் இருந்தாலும் இது வந்து கார்போஹைட்ரேட் தான். இது வந்து குறைவாக எடுத்துக்கிறது பாருங்கள். கம்பு, ராகி எல்லாமே சிறுதானிய வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.